திரு சரவணன் அவர்கள் தான் வரணும். அவரை அன்போடு பேச அழைக்கின்றேன். ஏதோ பேர் வச்சுருக்காங்க, இந்த திட்டம் அந்த திட்டம், நான் முதல்வன் தமிழ் புதல்வன் அப்படின்னாங்க. இந்த திட்டங்களை பற்றியெல்லாம் ஏன் பேசிக்கிட்டு இருக்காங்க? ஏன்னா இந்த திட்டங்கள் எல்லாமே சூப்பர் ஹிட் சக்ஸஸ். ஒரே ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார். என்ன திட்டம் அப்படின்னா, 1000 ரூபாய் அரசு பள்ளிகளில் படித்திருக்கக்கூடிய மாணவிகளுக்கு 1000 ரூபாய், கல்லூரிக்கு போனாங்கன்னா 1000 ரூபாய் திட்டம். இது எப்படிப்பட்ட ஒரு புரட்சிகரமான திட்டம்னா, இன்னும் ஒரு 5 வருஷத்தில் என்ன ஆகும் அப்படின்னா, தமிழ்நாட்டில் பட்டம் பெறாத பெண்களே இல்லை என்ற நிலை ஏற்படும். இப்போவே 18% இன்க்ரீஸ் இந்த என்ரோல்மெண்ட் ரேஷியோ. பள்ளி முடித்து கல்லூரிகளுக்கு செல்லக்கூடிய பெண்கள் 18% ஜாஸ்தியாக இருக்காங்க. எதனால்? இந்த புதுமை பெண் திட்டத்தினால. இது ஒரு சான்று, ஒரு சின்ன சான்று, எப்படி இந்த அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்றதுக்கு இந்த ஒரு மிகப்பெரிய சான்று. எத்தனை வாக்குறுதிகளை நிறைவேற்றினீர்கள்? 505 கொடுத்தீங்களே, 505 கொடுத்தீங்களே அப்படின்னாங்க. ஐயா, 404 வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. 364 நிறைவேற்றியாச்சு. 400க்கு திட்டங்கள் துவங்கியாச்சு. மீதி இருக்கக்கூடிய வாக்குறுதிகள், சில வாக்குறுதிகள் நில கையகப்படுத்தல், மேலும் சில நடைமுறை சிக்கல்களாக நிறைவேற்ற முடியவில்லை. மற்ற வாக்குறுதிகள் நிறைவேற்ற முடியலன்னா என்ன காரணம்? பாஜக நமக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்குறாங்களா? இல்லை. என்ன சொல்கிறான்? இந்தி படி உனக்கு பணம் கொடுக்குறேன்றா. நீ 10,000 கோடி கொடுத்தாலும் எனக்கு உன் பணம் தேவையில்லை, போடா அப்படின்றாரு தமிழ்நாட்டின் முதல்வர். இதுதான் தமிழ் உணர்வு. இதற்கு தான் திமுக மீண்டும் வர வேண்டும். அடிமைகள் வேண்டாம், அடிமைகளை ஓரங்கட்டுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏதோ சொன்னாங்க, ஏன்னா ஒரு வாக்குறுதியை சொல்லி காமித்தார். அதிமுகவினர் மேலே வழக்குகள் தொடுக்கப்பட்டிருக்கிறதா அப்படின்னு கேட்டாங்க. ஐயா, வழக்குகள் எல்லாமே தொடுக்கப்பட்டிருக்கு. இதற்கு யார் முட்டுக்கட்டை போட்டுட்ருக்கா? கவர்னர். இப்போ புரியுதா? அதிமுக ஏன் பாஜக கிட்ட சரணாகதி அடைந்திருக்கிறது அப்படின்ட்டு. இந்த வழக்குகள் எல்லாம் வெளியில் வந்துடக்கூடாது என்பதற்காக அமலாக்கத்துறை அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்களை கைது செய்துவிடக்கூடாது என்பதற்காக கூட்டணி. இது என்ன தமிழ்நாட்டு நலனுக்காக போடப்பட்ட கூட்டணியா? அதனால தான் சரியான முறையில் முதல்வர் ஃப்ரேம் பண்ணார். தமிழ்நாடு வர்சஸ் என்டிஏ, தமிழ்நாடு வர்சஸ் பாஜக. அதனால் சொல்கிறோம், தமிழ்நாட்டை தலை நிமிர்த்த திமுகவால் மட்டும்தான் முடியும். ராக் ஸ்டார் சிஎம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினால் மட்டும்தான் இது முடியும். ராம ஆண்டாலும் ராவண ஆண்டாலும் எனக்கு ஒரு கவலை இல்லை. யார் இப்படி பேசிட்டு போயிருக்கா? மோடி எங்க திருச்சியில் பேசியிருக்காரு. இன்னைக்கு தமிழ்நாட்டை விடுங்க, இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன? சமையல் எரிவாயு சிலிண்டர் இல்லை, லேது. இதை பற்றி என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னா, சார் தமிழ்நாட்டில் எலெக்ஷன் நடக்குது சார், நான் அங்கே போகணும் சார் அப்படின்னு சொல்லி இங்கே வந்திருக்காரு. எந்த ஹோட்டல்லையும் இப்போ சாப்பாடு கிடையாது, செட் மெனு தான். வெறும் அரிசியை மட்டும் வேக வச்சு அதில் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கலப்பட சாதம், இதை மட்டும்தான் கொடுக்குறாங்க. இப்போ யாராவது ஒருத்தங்க கேஸை புக் பண்ணி பாருங்களேன். நான் ட்ரை பண்ணேன், ஃபோனு கேஸ் இல்லை, கேஸை புக் பண்ணுங்க அப்படின்ட்டு. ஆப்பில் சாரி எரர் நாட் ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லி வருது. நீங்கள் ட்ரை பண்ணிங்களா? தான் கேஸை புக் பண்ண முடியாது. இப்போ என்ன கேஸ் உங்கள் வீட்டில் இருக்கோ அதுதான் ஓடும். ஐயா, திராவிட மாடலின் சாதனை விறகு அடுப்பில் சமைத்த பெண்களுக்கு கேஸ் அடுப்பு கொடுத்து 75 வருடங்கள் இந்த போராட்டம். விறகு அடுப்பில் சமைச்சவங்கள கேஸ் அடுப்பு கொண்டு வந்து நிறுத்தியிருக்கோம். 10 வருட மோடி ஆட்சி என்ன சாதித்திருக்கிறது? திருப்பி எல்லாம் விறகு அடுப்புக்கு போங்க கேட்டார். என்ன சார் 1000 வருஷம் கதையை பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, திராவிடியன்ஸ் வர்சஸ் ஆரியன்ஸு, இதெல்லாம் பேசலாமா இப்போ அப்படின்றாரு. ஐயா, இதுதான் நிதர்சனமான உண்மை. 5 வருடங்கள், கடந்த 5 வருடங்களில் பாஜக ஹைகோர்ட் ஜட்ஜஸ் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. 500 ஹைகோர்ட் ஜட்ஜஸை 554 ஹைகோர்ட் ஜட்ஜஸை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. கடந்த 5 வருடங்களில் பாஜக எத்தனை பேர் தெரியுமா? அதில் உயர் வகுப்பை சார்ந்தவர்கள் 430 பேர்.
பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு, பட்டியலினத்தை சார்ந்தவர்களுக்கு, பழங்குடியின மக்களுக்கு சீட்டு இருக்கா? கிடையாது. 15% மட்டும்தான். ஐயா 15% தான் இருக்காங்களா எஸ்சி எஸ்டி ஓபிசி இந்தியாவில்? இதுதான் ஆரியன் வர்சஸ் திராவிடியன் என்று சொல்வதற்கான காரணம். நீட்டு பேசினாங்க, உங்களுக்கு தெரியவில்லை, ரகசியம் தெரியவில்லை அப்படின்னாங்க. ஐயா அது ரகசியம் அல்ல, இது கான்ஸ்பைரசி. என்ன நடக்குது? இந்த நீட்டு சட்டத்திற்கு ஆதரவு கொடுத்தது யாரு? அதிமுக. இங்க அப்படியே வாய் கூசாமல் போய் பேசுகிறார்கள். உச்சநீதிமன்ற உத்தரவு இருக்கிறது, அந்த உத்தரவின் காரணமாகத்தான் நீட் இருக்கு. ஐயா அது போய் நீட் இன்னைக்கு இருக்க காரணம்னா செக்ஷன் 14 ஆஃப் தி நேஷனல் மெடிக்கல் கவுன்சில் ஆக்ட். இந்த சட்டத்தை யார் பாஸ் பண்ண? அண்ணன் திருச்சி சிவா சொல்லியிருப்பார் பேட்டியில். சார் நாங்கள் ஏடிஎம்கேவை வெளியில் வர சொல்லி கூப்பிட்டோம் சார், அவங்க வரமாட்டேன்ட்டாங்க. இன்றைக்கும் சொல்கிறோம், 2019 சொன்னார் திரு ராகுல் காந்தி, 2024 சொன்னார், வாக்குறுதி கொடுத்தார். எங்களுக்கு அந்த தெம்பும் திராணியும் இருக்கு. எங்களோட கூட்டணி வைத்திருக்கக்கூடிய கட்சியை அழுத்தம் கொடுத்து தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவைப்படுவது நீட் விலக்கு, அதை நீங்க வாக்குறுதியாக கொடுங்கன்னு சொல்லக்கூடிய அந்த நெஞ்சுரம், அந்த நேர்மை திமுகவிடம் இருந்தது, தமிழ்நாட்டு முதல்வர்கிட்ட இருந்துச்சு. ஒரே காரணம் தான், சட்டத்தை எழுதி போட்டுட்டோம். ஏன் இந்த நீட் விலகாமல் இருக்கிறதுனா, இந்தியாவுடைய குடியரசுத் தலைவர் அதில் கையெழுத்து போட மாட்டாங்க. அவங்க தனியாக கையெழுத்து போட முடியாது. கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், பாஜக மினிஸ்டர் சொன்னாதான் போட முடியும். சட்டத்தில் இடம் இருக்கு. அதை அதிமுக செய்ய தவறியது, செய்து காட்டியது திமுக. திமுகவுக்கு நல்ல பேர் வந்துடக்கூடாது, இதில் விட்டுடவே கூடாதுன்னு சொல்லி பாஜக முட்டுக்கட்டை போடுகிறது, கையெழுத்து போட விடாமல் தடுக்கிறது. இன்னொரு புறம் என்ன சொல்றாங்க? கடன் வாங்கி இதையெல்லாம் செய்கிறீர்களே நியாயமா? இவ்வளவு கடனை வாங்கிட்டீங்களே, இதெல்லாம் நியாயமா அப்படின்றாங்க. ஐயா உங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன எக்ஸாம்பிளை சொல்ல முடியும். இப்போ நீங்கள் போய் ஒரு வங்கியில் கடன் கேட்குறீங்க அப்படின்னா என்ன கேட்பாங்க? உங்களுடைய இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸை கேட்பாங்க, இல்லை உங்களுடைய சேலரி ஸ்லிப்பை கேட்பாங்க. ஓகே, உங்கள் சேலரி ஸ்லிப்பை பார்க்குறாங்க, வருஷத்துக்கு இவர் 5 லட்ச ரூபா சம்பாதிக்கிறாருங்க. ஓகே, 50,000 லோன் கொடுக்கலாம். நீங்கள் 50 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறீர்கள் என்றால், ஓ 50 லட்சமா, 5 லட்ச ரூபாய் கடன் கொடுப்பாங்க. அதே தான் சார் தமிழ்நாட்டில் 5,70,000 கோடி ரூபாய் கடன். எப்போ? 2021. அப்போ தமிழ்நாட்டுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தி எவ்வளவா இருந்துச்சு? 20 லட்சத்தி சொச்சம் கோடிகள். இன்னைக்கு என்ன சொல்றாங்க? தமிழ்நாட்டில் 10 லட்சம் கோடிகள் கடன் ஆயிடுச்சு அப்படின்றாங்க. ஐயா தமிழ்நாட்டுடைய மொத்த உற்பத்தி எவ்வளோ? இப்போ 40 லட்சம் கோடி. 40 லட்சம் கோடி ரூபாய் வருவாயை பெருக்கி இருக்கிறோம் கடந்த 5 வருடத்தில். அதை பற்றி ஏன் பேச மாட்டாங்க? இன்னைக்கு இந்தியா முழுக்க பாசிச பாஜகவை எதிர்க்கக்கூடிய எந்தவித சமரசமுமே இல்லாமல் எதிர்க்கக்கூடிய ஒரே நெஞ்சுரம் படைத்த தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், தி ராக் ஸ்டார் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு. யாருக்குமே மோடி அரசை எதிர்ப்பதற்கு தைரியமே கிடையாது. அப்படிப்பட்ட அந்த மோடி அரசாங்கத்தோடு மோதி தமிழ்நாட்டு உரிமைகளை பெற்றுக்கொண்டு தந்து கொண்டிருப்பவர் தமிழ்நாட்டின் முதல்வர். இன்னைக்கு ஒரு அனாலிசிஸ் போட்டிருக்காங்க, ட்விட்டரில் வந்திருக்கு. 3 மீட்டிங்கில் மோடி அவர்கள் பேசியிருக்காரு. தமிழ்நாட்டுக்கு ஒரு முறை கூட எடப்பாடி பழனிசாமி என்ற பெயரை சொல்லவே இல்லை, ஒரு முறை கூட சொல்லலை. இப்படி மானங்கட்டு போய் அந்த கூட்டணியில் இருக்க தான் செய்யணுமா? அதை விட முக்கியம், இன்னைக்கு சொன்ன, இதுக்கு முன்னாடியே சொன்ன படத்தை எடுத்தாங்க. இதை விட எது தெரியுமா எனக்கு ரொம்ப மனம் வலித்து? ஐயா அவர் ஒரு முன்னாள் முதல்வர், என்ன தெரியுமா பண்ணாங்க? பியூஷ் கோயல் அப்படியே நடுவில் உட்காந்துருக்காரு. இப்போ இங்கே நடுவர் உட்காந்துருக்க மாதிரி. ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவுடைய தலைவர், தமிழ்நாட்டுடைய முன்னாள் முதல்வர், தமிழ்நாட்டின் எதிர்க்கட்சி தலைவர், ஒரு ஓரமாக 3வது சீட்டில் உட்காந்துருக்கார் சார். அதை பார்த்து எனக்கு நிஜமாவே கஷ்டமாயிடுச்சு. ஐயா இப்படிப்பட்ட கூட்டணி தேவையா? இது உங்களுக்கு ஏற்பட்ட அவமானம் அல்ல, தமிழ்நாட்டிற்கு ஏற்பட்ட அவமானம். யாருங்க இந்த பியூஷ் கோயல்? மீண்டும் சொல்கிறேன், இந்த தேர்தல் தமிழ்நாடு வர்சஸ் பாஜக, தமிழ்நாடு வர்சஸ் என்டிஏ, ஆரியன் வர்சஸ் திராவிடியன். இதில் வெற்றி பெற போகுது திராவிடியன் மாடல் ஆஃப் கவர்னன்ஸ், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், தி ராக் ஸ்டார் சீஃப் மினிஸ்டர்.